Hi everyone. Now integration is based on trigonometrical value பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா மொத்த trigonometryல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். sin x, cos x, tan x, cosecant, secant. இப்போ sin x integrate பண்ணீங்கன்னா minus cos x. cos x integrate பண்ணீங்கன்னா sin x. tan x integrate பண்ணீங்கன்னா log of secant x. cosecant x integrate பண்ணீங்கன்னா log of cosecant x minus cot x. secant x integrate பண்ணீங்கன்னா log of secant x plus tan x. cot x integrate பண்ணீங்கன்னா log of sin x. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் நியூமரேட்டர் வந்தால் ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம log of denominatorன்னு போட்டுக்கலாம். cot xன்றது என்ன உங்களுக்கு? cot means it is cos x by sin x. cos x by sin x into dx. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. sin x டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு நியூமரேட்டர் கிடைக்கும். ஆன்சர் differentiation of sin x is cos x. Answer numerator கிடைச்சிச்சுனா cos x. And final integration ஓட answer என்னன்னா log of denominator. So the denominator is sin x. So the answer is log of sin x plus c. இது ஒரு easy way to recall the formula cot x ஓட integration. Next இது வந்து comparison table. இது என்ன comparison table னா இப்போ உங்களுக்கு differentiation formula தெரியும். sin x differentiate பண்ணா cos x, cos x differentiate பண்ணா minus sin x, tan x differentiate பண்ணா secant square x, cosecant x differentiate பண்ணா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா integrationன்றது reverse process of differentiation. இப்போ இந்த question இருக்குல்ல அதை integrate பண்ணீங்கன்னா answer வந்து இந்த answer cos x integrate பண்ணா உங்களுக்கு question வரும். இந்த கொஸ்டின்ல ரைட்டா. ஸோ காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா sin x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இந்த நெகட்டிவ் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் tan x. அதே மாதிரி கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்க்கு இந்த நெகட்டிவ் இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ், கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு cot x மைனஸ் cot x. இந்த மைனஸ் இந்த சைட் எது மிஸ்ஸிங்கோ அதை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் cot x. ஸோ recall this formula also. It's one of the very important formulas. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா இது என்னன்னா இன்டெக்ரல் u dv நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா உங்களுக்கு. uv dxனா ஃபர்ஸ்ட் u ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து uv1 u dash v2 plus u double dash ஆல்டர்னேட் சிம்பிள் வரும். ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஆல்டர்னேட் சிம்பிள் வரும். ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். uv1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் u எல்லாம் டிஃபரன்ஷியேஷன், v எல்லாம் இன்டெகிரேஷன். v1னா ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரேஷன். இப்போ இன்டெக்ரல் u dvயோட ஃபார்முலா இது uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம்னா லாகும் இன்வர்ஸ்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். ரிமைனிங் எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் log x dx இது இன்டெக்ரல் u dv ஃபார்முலா uv மைனஸ் இன்டெக்ரல் v du. யூவை வந்து நான் log xன்னு எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் இருக்க இன்டெக்ரல் dxை வந்து இன்டெக்ரல் dvன்னு எடுத்துக்கிறேன். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா du by dx வந்து 1 by x. dvயை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா v வரும். dxஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x. ஃபார்முலா படி u என்னன்னா log x, vன்றது x. அது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. u வந்து என்ன x, v வந்து log x, அதாவது u வந்து log x, v x. மைனஸ் இன்டெக்ரல் vன்றது என்ன நமக்கு x, duன்றது இதை நியூமரேட்டர் இதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ duன்றது என்ன வரும்னா உங்களுக்கு dx by x. duன்றது என்ன வரும் உங்களுக்கு dx by x. இந்த ஃபார்முலாவில் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். dxஐ இன்டெக்ரல் dx இந்த x log x அப்படியே வச்சுக்கோங்க. dxஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x plus c. அப்போ இதுதான் இன்டெகிரேஷன் ஆஃப் log x ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா you can take x out. So x times log x minus 1 plus c. But integration of log x ஓட ஆன்சர் இது. ஆனால் integration of 1 by x dx ஓட ஆன்சர் வந்து log x plus c. But log x ஓட integration by parts அதில் வரும். அதே மாதிரி தான் x log x பார்த்தீங்கன்னா uவை வந்து log xன்னு எடுத்துக்கணும். ஆல்வேஸ் uவை log x எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறது இன்டெக்ரல் dv. இந்த xஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x square by 2. uவை டிஃபரன்ஷியேட் பண்ணி u எல்லாம் டிஃபரன்ஷியேஷன். uவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா du by dx, log xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x. இந்த dx இந்த சைட் கொண்டு வந்துருங்க, du கிடைச்சிரும். இது அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.